நான் என்னுடைய இந்த உரையை 4 பிரதான விடயங்களின் கீழ் பேசலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது, சர்வஜன வாக்கெடுப்பு பற்றிய சர்வதேச அனுபவம். இரண்டாவது, சமஷ்டி எனும்போது ஈழத்தமிழர் எந்த நிலையில் இப்பொழுது நிற்கின்றார்கள். மூன்றாவது, இன்று முக்கிய பேசுபொருளாக உள்ள எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் ஒரு பொது வேட்பாளர் அவசியமா இல்லையா, அது பலமா பலவீனமா. நான்காவது, இன்றைய நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும். இந்த 4 விடயப்பிறப்புகள் சம்பந்தமாக பேசலாம் என்று நினைக்கிறேன். உண்மையிலே நான் இங்கே பேசுகின்ற விடயங்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். இது எந்த கட்சி சார்ந்த கருத்துக்களோ அல்லது எந்த நிறுவனம் சார்ந்த கருத்துக்களோ அல்ல, எனது சொந்த கருத்துக்கள். உண்மையிலே இந்த விடய பேசுபொருளாக மாறுவதற்கு முன்பே, அதாவது தமிழர் சார்பில் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டுமா என்பது முக்கிய பேசுபொருளாக வருவதற்கு முன்னரே ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு தமிழ் ஊடகத்துக்கு நான் ஒரு பேட்டி வழங்கி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஒரு குறுக்கால ஒரு கேள்வியை கேட்டார் ஒரு ஊடகவியலாளர். இந்த தமிழ் பொது வேட்பாளரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? நான் எனது மனதில் பட்டதை உடனே சொன்னேன், நான் அதை ஆதரிக்கவில்லை என்று. அந்த நிலைப்பாட்டில் தான் நான் இப்பொழுதும் இருக்கின்றேன். இங்கே முதலாவதாக நான் இந்த சர்வஜன வாக்கெடுப்பை பற்றிய சர்வதேச அனுபவங்களை பற்றி பேசுவதாக இருந்தால் பல மணித்தியாலங்கள் பேசலாம். ஆனால் எனக்கு நிச்சயமாக தெரியும், அதை பற்றி நான் அதிகம் பேசினால் இங்கே வந்திருக்கின்றவர்களுக்கு அது சலிப்பான ஒரு விடயம். ஆனாலும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், உலகத்திலே பல நாடுகளிலே பல்வகையான சர்வஜன வாக்கெடுப்புகள் நடந்திருக்கின்றன. 2 வகையாக, முக்கியமாக அந்த முரண்பாட்டில் சம்பந்தப்பட்ட இரு திறத்தவரும் இணங்கி நடந்த சர்வஜன வாக்கெடுப்புகளும் இருக்கின்றன. அந்த முரண்பாட்டிலே சம்பந்தப்பட்ட ஒரு திறத்தவர் தனித்து நடத்திய சர்வஜன வாக்கெடுப்புகளும் இருக்கின்றன. அண்மை கால ஒரு கடந்த சில தசாப்தங்களை எடுத்துக்கொண்டால் 1978ஆம் ஆண்டிலே ஸ்பெயினிலே ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. புதிய அரசியலமைப்பு மாற்றத்துக்கு அங்கீகாரம். 1979 கட்டோலினா என்ற, அதாவது ஸ்பெயினினுடைய பகுதியாக இருந்த பிரதேசத்துக்குரிய தன்னாட்சி ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. பின்னர் 1992 தென்னாப்பிரிக்காவில் கிளார்க் அவர்களால் கொண்டு வரப்பட்ட கொள்கை மாற்றம் பற்றிய கருத்தரிப்புக்காக ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு. அதே ஆண்டிலே 1992 கனடாவில் இருந்த பிராந்தியங்களுக்கு இடையில உள்ள முரண்பாடுகள் பற்றிய இன்னொரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 1994 இன்னொரு முக்கியமான வாக்கெடுப்பு பொஸ்னியாவில் செர்ப்ஸ் குடிமக்கள் மத்தியில் தனித்து நடத்தப்பட்டது. பின்பு 1998 வட அயர்லாந்து பற்றிய பொது உடன்பாடு, அவர்கள் ஒரு பொது உடன்பாட்டுக்கு வந்திருந்தார்கள். இலக்கம் 3883 என்ற, அதை வைத்து அவர்கள் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தியிருந்தார்கள். அதன் பின்னர் 1999ஆம் ஆண்டிலே இன்னொரு வாக்கெடுப்பு நடந்தது. மத்திய அமெரிக்க நாடான, அதாவது எல் சல்வடோருக்கு அண்மித்ததாக உள்ள ஹொண்டுராஸ் ஒரு நாட்டிலே நடந்தது. சிறுபான்மை மக்களுக்கு உரிமைகளை வழங்க வேண்டுமா என்பது. இதுபோல இதற்கு பின்னரும் பல வாக்கெடுப்புகள். 2004 இன்னொரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது சைப்ரஸில், குர்திஷ் மக்கள் சம்பந்தமாக, டர்கிஷ் மக்கள் சம்பந்தமாக. பின்பு 2005 ஈராக்கில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது குர்திஷ் மக்கள் சம்பந்தமாக. இவ்வாறாக இதற்கு அப்பால் இன்னும் பல நாடுகளில் இந்த சர்வஜன வாக்கெடுப்புகள் நடந்திருக்கின்றன. அதாவது முக்கியமாக ஈஸ்ட் திமோர், சவுத் சூடான் போன்ற பல இடங்களிலே இந்த மாதிரியாக இந்த சர்வஜன வாக்கெடுப்புகள் நடந்திருக்கின்றன. இங்கே எழக்கூடிய என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், ஜனாதிபதி தேர்தலில் ஒரு போட்டியிடுகின்ற ஒருவரை வைத்துக்கொண்டு அதை ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக நாங்கள் எடுக்க முடியுமா? ஏனென்று சொன்னால், எனது கருத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு என்று வருகின்ற பொழுது மையப்பொருளாக குவிக்கப்பட்ட ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு அதற்கு நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இல்லையா என்பதை வைத்து எடுக்கிற ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு தான் அது நாங்கள் சொல்லுவோம். ஏனென்று சொன்னால்,
ஒரு சர்வஜன வாக்கெடுப்பிலே ஒரு மையப்பொருளாக ஒரு வினா இருக்கும். அந்த வினாவுக்கு ஆம் இல்லை என்ற விடையை தேடி நடத்தப்பட்ட சர்வஜன வாக்கெடுப்புகள் தான் இதில் பெரும்பாலான சர்வஜன வாக்கெடுப்பு. அவ்வாறான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பிலே மக்கள் ரெண்டில் ஒரு முடிவுக்கு வருவார்கள். அதை தவிர வேறு முடிவுக்கு அவர்கள் வர மாட்டார்கள். சில வேளை அதை பகிஷ்கரிப்பார்கள். ஆனால் ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற பொழுது அங்கே ஒரு நாட்டினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிற ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற பொழுது அங்கே பல தரப்பட்டவர்கள் அங்கே போட்டி போடுவார்கள். அவர்களுடன் சம்பந்தப்பட்டதாக பல கருத்துக்கள் இருக்கும், பல கருத்து சிதறல்கள் இருக்கும், பல வகைப்பட்ட நிலைப்பாடுகள் இருக்கும். உதாரணமாக தமிழ் மக்களுக்கு சமஷ்டி வேண்டுமா சுயநிர்ணய உரிமை வேண்டுமா என்று கேட்டால் அது தொடர்பில் ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு போனால் ஆமென்று ஆதரிக்கக்கூடியவர்கள் கூட ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற பொழுது பல்வேறு காரணங்களுக்காக வேறுபட்டவர்களுக்கு வாக்களிப்பார். நான் திரும்ப சொல்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இந்த சர்வஜன வாக்கெடுப்புக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கும் இடையில அடிப்படையில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும், சமஷ்டி முறையில் தீர்வு வேண்டும் என்று ஆதரிக்கின்றவர்கள் கூட ஆனால் ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற பொழுது வேறுபட்ட நிலைப்பாடுகளில் வெவ்வேறு காரணங்களுக்காக வாக்களிப்பார். ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக கருத முடியாது. என்னுடைய கருத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்று சொன்னார். தமிழ் மக்கள் இன்றும் சுயநிர்ணய உரிமை சமஷ்டி என்பதில் நிற்கின்றார்களா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு வேண்டும் என்று கருதினால் அதை தனியார் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் நாங்கள் நடத்தலாம். அதை நடத்துவது கூட கடினமான ஒரு விடயம் அல்ல. இன்றைய தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறிப்பிட்ட ஒரு தளத்தை உருவாக்கி அதில் தங்களுடைய செல்லிட தொலைபேசியில் அமர்த்துவதன் மூலம் அவர்கள் ஆம் இல்லை என்று பதிலளிக்கலாம். அவ்வாறான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படுமா என்றால் என்னுடைய கருத்தில் மிக அதிக அளவில் தமிழ் மக்கள், வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, மலையத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் உட்பட மிக அதிக எண்ணிக்கையில் தமிழ் மக்கள் இதை ஆதரித்து வாக்களிப்பார். ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற பொழுது பிரதான வேட்பாளர்களை அரசாங்கத்தை ஆதரித்து நிற்கின்ற தமிழ் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கூட அவர்கள் தமிழ் மக்களுடைய சுய நிர்ணய உரிமை சமஷ்டி என்று வருகின்ற போது பெரும்பாலானவர்கள் வாக்களிப்பார். நான் இங்கே என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் சர்வஜன வாக்கெடுப்பு என்று வருகின்ற பொழுது எமக்கு சார்பாக அளிக்கப்படக்கூடிய எமது நிலைப்பாடுகளுக்கு சார்பாக அளிக்கப்படக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கை மிக மிக அதிகமாக இருக்கும். ஆனால் ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற பொழுது பல்வேறு காரணங்களுக்காக வாக்குகள் சிதறுபடும். ஆக ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிலைநிறுத்துவதன் மூலம் நாம் எங்களுடைய கருத்துக்களை, அதாவது தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் உறுதிபட சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் இங்கே வரக்கூடிய அடுத்த பிரச்சனை, அதாவது நான் அடுத்த விடயமாக நான் சொல்லியிருந்தேன் இந்த சமஷ்டியை பற்றி. இந்த சமஷ்டியை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது அது உண்மையிலேயே அதை பற்றி நீண்ட நேரம் எல்லோரும் பேசியிருக்கிறார்கள், அதில் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். 1926 SWR பண்டாநாயக்கா முதல்வராக கொண்டு வந்தார். பின்னர் 1944 கெனவன் வைத்திலிங்கம் ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருந்தார்கள். அதில் சமஷ்டி முறையில் ஒரு தீர்வு பெற வேண்டும் என்று. பின்பு 1951 அகில இலங்கை தமிழரசு கட்சி திருவண்ணாமலையில் ஒரு மாநாடு நடத்தியது. அதிலும் அவர்கள் எடுத்த தீர்மானம், அதாவது இந்த சுயநிர்ணய உரிமை சமஷ்டி என்பதை பற்றி அவர்கள் எடுத்திருந்தார்கள். அதன் பின்னர் சிவிகே சிவஞானம் ஐயா குறிப்பிட்டது போல 1977 ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தனிநாடு என்பதை வைத்து ஆணை கேட்டிருந்தார்கள். அதன் பின்னர் 1985 தமிழ் கட்சிகள் திம்பு மாநாட்டில் கலந்தபோது அதில் 4 விடயங்களை அவர்கள் முன்வைத்தார்கள். அதில் ஒன்றாக தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை என்பது இருந்தது. இதற்கு அப்பால் 2002 ஒஸ்லோ மாநாட்டின் போது அதில் பங்கு பெற்றிய 3 தரத்தவர்களுமே, முக்கியமாக தமிழ் மக்கள் பிரதிநிதிகள், அரசாங்கத்தை பிரதிநிதித்துவம் செய்தவர்கள், நான் நினைக்கிறேன் அதில் 4 பேர் கலந்து கொண்டார்கள். பேராசிரியர் GL பீரிஸ், ராவ் ஹக்கீம், பேர்னாட் குணத்திலக, மிலிந்த முரவரை என்று நினைக்கிறேன். அவர்கள் சர்வதேச தரப்பினரும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள். உள்ளக சுயநிர்ணய அடிப்படையில்
சமஷ்டி முறையில் தீர்வு காண்பதற்கான சாத்தியங்களை நாங்கள் ஆராய்ந்தார். இதற்கு அப்பால் பின்னர் இங்கே நண்பர் சயந்தன் குறிப்பிட்டிருந்தார், 2020 முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஒரு நிபுணர் குழுவை நியமித்திருந்தார் புதிய அரசியலமைப்பு ஒன்றை ஆக்குவதற்கு. அந்த குழுவில் 9 பேர் இருந்தார்கள். அதில் ஒருவராக நான் இருந்தேன். உண்மையிலே நான் அந்த குழுவில் தமிழர் பிரதிநிதியாக நான் இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் என்னை தமிழ் மக்கள் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்த சொல்லி அனுப்பி வைக்கவில்லை. ஆனால் என்னை பிரதிநிதித்துவப்படுத்தி நான் அந்த குழுவில் ஒரு தமிழராக, தனியொரு தமிழராக இருந்தேன். அப்பொழுது அங்கே புதிய அரசியலமைப்பை பற்றி பேசப்பட்ட போது ஆரம்பத்திலேயே எடுத்த விடயம் என்னவென்று சொன்னால் ஒற்றையாட்சி அரசியலமைப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் முன்னிலைப்படுத்தினார். அப்பொழுது நான் சொன்னேன், நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு வருவதாக இருந்தால் அது ஒற்றையாட்சி அரசியலமைப்பாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே இந்த அரசியலமைப்பு புதிய அரசியலமைப்பு ஒற்றையாட்சி அரசியலமைப்பாக வருமாக இருந்தால் அதற்கு நான் எந்த வகையிலும் உடன்பட மாட்டேன். அது மாத்திரமல்ல, நான் சொன்னேன், நான் உடன்படாத விடயங்கள் அடிக்குறிப்பில் உள்ளடக்கப்பட்டு நான் வழங்குகிற காரணங்கள் உள்ளடக்கப்படாத எந்த ஒரு ஆவணத்திலும் நான் கையொப்பமிட மாட்டேன். ஏனென்று சொன்னால் இந்த முடிவுகள் பெரும்பான்மை முடிவுகளை வைத்து எடுப்பதல்ல. ஆக நான் ஒரு தமிழராக கலந்து கொண்ட நான் பெரும்பான்மை முடிவுகள் எடுக்கப்படுவதற்கு உடன்பட்டேன் என்ற ஒரு குற்றச்சொல் வரக்கூடாது. தமிழ் மக்கள் செய்த தியாகம் வீண் போகக்கூடாது. ஆக அந்த நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருந்தேன். அதுபோல் பல விடயங்களில் நான் உடன்படவில்லை. அதில் அந்த குழுவில் இருந்து ஒரு முக்கியமானவர் என்னிடம் கேட்டார், சர்வேஸ் நீ ஆங்கிலத்தில் கேட்டார், அதாவது நான் சொன்ன எதற்கும் நீங்கள் உடன்படவில்லையே என்று. நான் சொன்னேன், நான் உடன்படக்கூடியதே நீங்கள் சொல்லவில்லையே என்று. ஆக அது மாத்திரமில்லை, அந்த குழுவில் இருந்தபோது 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி நான் அதனுடைய முதலாவது வரைவு பற்றிய என்னுடைய விமர்சனத்தை வைத்தபோது நான் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு இருக்கக்கூடாது என்பதற்கு பல ஆதாரங்களை முன்வைத்து என்னுடைய சமர்ப்பணங்களை சொல்லியிருந்தேன். அதில் பல ஆதாரங்கள், அதில் இங்கே கௌரவ மாவி நாகராஜ் அவர்கள் இருக்கிறார், அவருடைய வழக்கிலே உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டதையே நான் குறிப்பிட்டிருந்தேன். இதை விட பல ஆதாரங்களை முன்வைத்து நான் என்னுடைய சமர்ப்பணத்தை செய்திருந்தேன். அதாவது ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. அது என்னுடைய முரண்பாடுகள், அதாவது என்னுடைய ஆட்சேபனைகள், நான் உடன்படாத விடயங்கள் எல்லாம். அது மாத்திரமில்லை, வேறு பல விடயங்களுடன் நான் உடன்படவில்லை. பௌத்தத்துக்கு முதன்மை தானம் நான் உடன்படவில்லை. நான் குறிப்பிட்டேன், நான் ஒரு இந்து மதத்துக்கு முதன்மை தானம் என்றாலும் நான் உடன்பட மாட்டேன் என்று. ஏனென்று சொன்னால் என்னுடைய கருத்து அரசியலமைப்புக்கும் அரசியலமைப்பு வேறு, மதம் வேறு. ஆகவே நான் இதுபோல பல விடயங்களில் நான் உடன்படவில்லை. உண்மையில் சொல்லப்போனால் நான் உடன்பட்ட விடயங்களை விட உடன்படாத விடயங்களால் அதில் மிக அதிகமாக இருந்தது. இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தேன். இங்கே நண்பர் சயந்தன் குறிப்பிட்டிருந்தார், நான் சர்வதேச பல்கலைக்கழகத்தில் ஐக்கிய நாடுகள் தாபனத்தின் பல்கலைக்கழகத்தில் நான் பட்ட மேற்படிப்பை மேற்கொண்டேன். சர்வதேச முரண்பாடுகளும் சமாதானம் பற்றி, அதாவது சட்டத்துறைக்கு அப்பாற்பட்டதாக இன்னொரு துறையில் நான் அந்த பட்ட மேற்படிப்பை சட்டத்துறையிலும் மேற்கொண்டு அதை விட வேறொரு சந்தர்ப்பம் கிடைத்ததால் மேற்கொண்டேன். என்னுடைய அனுபவத்தில் சர்வதேச ரீதியாக பார்க்கின்ற போது பல நாடுகளில் சேர்ந்தவர்கள் பலர் இந்த முரண்பாடுகள் சமாதானம் பற்றி கட்டுரைகள் எழுதுகிறார்கள், புத்தகங்கள் எழுதுகிறார்கள். அவர்கள் எழுதுகிற புத்தகங்கள் கட்டுரைகளில் எல்லாம் பெரும்பாலும் எங்களுடைய நாட்டில் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை பற்றியும் சொல்கிறார்கள். அவர் சொல்லுகின்றவர்கள் சொல்கிறார்கள், தமிழ் மக்கள் சுய நிர்ணய அடிப்படையில் சமஸ்டி முறையிலான தீர்வைத்தான் அன்றிருந்து இன்று வரை கேட்டு வருகிறார் என்பதை அவர் முழுவதைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆக நாங்கள் சுய நிர்ணய உரிமையை கோருகிறோம், சமஸ்டி முறையில் எங்களுக்கு ஒரு தீர்வு பெற வேண்டும் என்பது சர்வதேசமயப்படுத்தப்பட்ட, சர்வதேசத்தால் பல்வேறு ஆய்வாளர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உள்வாங்கப்பட்டுள்ள ஒரு விடயம். இவ்வாறான நிலையில் நான் என்னுடைய 3வது விடயத்துக்கு வருகின்றேன். 3வது விடயம், தமிழ் மக்கள் சார்பில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டுமா இல்லையா என்பது. என்னுடைய கருத்தை சொல்வதாக இருந்தால், நான் ஆரம்பத்திலே கூறியிருந்தேன், நான் ஆரம்பத்திலேயே நான் அதுக்கு உடன்பாடு தெரிவிக்கவில்லை. அதுக்கு பல காரணங்கள் இருந்தது. ஒரு காரணம், நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிலைநிறுத்தி தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அல்லது சமஷ்டி அல்லது எங்களுடைய ஒற்றுமையை காட்டுவதாக இருந்தால் அந்த வேட்பாளர் கணிசமான அளவு வாக்குகளை பெற வேண்டும். நான் இங்கே என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால்,
தமிழ் பொது வேட்பாளருக்கு போட வேண்டாம் என்று சொல்லவில்லை. தமிழ் பொது வேட்பாளரை போட வேண்டாம் என்று தான் சொல்கிறேன். நான் மீளவும் சொல்கிறேன், தமிழ் பொது வேட்பாளருக்கு போட வேண்டாம் என்று சொல்லவில்லை. தமிழ் பொது வேட்பாளரை போட வேண்டாம் என்று சொல்கிறேன். அது மாத்திரமில்லை, இன்னொரு முக்கியமான விடயம், நாங்கள் தீர்மானங்களை எடுத்துவிட்டு நியாயங்களை தேட முடியாது. நியாயங்களை தேடிய பின்னர்தான் தீர்மானம் எடுக்கும். ஆக இந்த விடயத்திலே முதலாவது என்னுடைய அச்சம், நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை போடுகின்ற பொழுது, உண்மையில் சொல்லப்போனால் நான் அந்த தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்பதற்கான அடிப்படை காரணமே அதுதான். என்னவென்று சொன்னால், ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் கொண்டு வருகின்ற பொழுது அவர் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள், நான் வாக்களித்தவர்கள் என்று சொல்லவில்லை, வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களில் கணிசமான வாக்குகளை பெறுபவராக இருக்க வேண்டும். இந்த கணிசமான வாக்குகள் என்பது சிலர் சொல்வார்கள் 60% என்று, சிலர் சொல்வார்கள் 65 என்று, சிலர் சொல்வார்கள் 75% என்று, அது ஆளுக்கால் வேறுபடும். ஆனால் கணிசமான வாக்குகளை பெறக்கூடியவராக இருக்குவார். ஆனால் ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற பொழுது என்னுடைய கருத்தில் இந்த முறை ஒரு 5 கட்சிகளாக 6 கட்சிகளாக நாம் பிரித்து வைக்கின்றோம். முதலாவது, தமிழ் பொது வேட்பாளர் வர வேண்டும் என்பது ஒரு கட்சி, தேர்தலை பகிஷ்கரிப்போம் என்பது இன்னொரு கட்சி, அது 2வது. 3வது, தமிழ் தேசியத்தில் இருந்து கொண்டு இந்த 2க்கும் உடன்படாத கட்சி. 4வது, பிரதான வேட்பாளர்களை அரசாங்கத்தை ஆதரித்து நிற்கின்ற கட்சிகள் 4வது. 5வது, இந்த தமிழ் கட்சிகள் எல்லாவற்றையும் தாண்டி இவர்கள் இந்த தமிழ் கட்சிகள் எங்களுக்கு வேண்டாம், நேரடியாகவே பிரதான வேட்பாளர் அவரை விரும்பி அவருக்கு வாக்களிக்கிற இன்னொரு கட்சி. 6வது கட்சி, நாங்கள் பொது வேட்பாளர் என்று ஒருவரை போட்ட பின்னர் இவர் பொது வேட்பாளராக இருப்பதற்கு தகுதியற்றவர், இவருக்கு என்ன தகுதி இருக்கு என்று கேட்டு நிற்கக்கூடிய இன்னொரு கட்சி. ஆக இங்கே என்னை பொறுத்த மட்டும் 6 கட்சிகளாக நாங்கள் பிரிந்து நிற்கிறோம். அவ்வாறு பிரிந்து நிற்கின்ற ஒரு சூழ்நிலை. இதற்கு அப்பால் நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் உண்மையிலே மலைய தமிழ் மக்களும் எங்களுடைய உறவுகள், அவர்களும் தமிழர்கள். ஆனால் இங்கே நாங்கள் பொதுவாக அவர்களை விரச்சித்தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மலைய மக்களுடைய பிரச்சனைகள் வேறு, அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தேர்தல்களில் தந்திரோபாயமான முடிவுகளை எடுத்து தங்கள் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும். நான் எப்பொழுதும் சொல்வது, மலைய மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வேறு, கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வேறு, ஆணையர்களுக்கு இங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வேறு. ஆக நாங்கள் எல்லாத்தையும் பொதுமைப்படுத்தி பார்க்க முடியாது. ஆக இந்த மலைய மக்கள், நாங்கள் ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு சென்று தமிழ் மக்களுடைய சமஸ்டியை பற்றி வாக்கெடுப்பு நடத்த அவர்கள் உங்களுக்கு ஆதரிக்கக்கூடியவர் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். ஆனால் ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய தேவைகளில் தந்திரோபாயமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அவர்கள் எங்களுடைய பொது வாக்காளருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அதை நாங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது. எதிர்பார்ப்பது அவர்களுக்கு செய்வது துரோகம் என்பது என்னுடைய கருத்து. இதை அப்பால் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் என்று பார்க்கின்ற பொழுது என்னுடைய கருத்தில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற முக்கியமான அரசியல்வாதிகள் பலர் அவர்கள் இந்த பொது வேட்பாளருக்கு உடன்பட்டதாக இல்லை. குறிப்பாக நான் இங்கே பெயர்களை சொல்லி தனியாட்களை முன்னிலைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் முக்கியமாக என்னுடைய கருத்தில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த முன்னணி அரசியல்வாதிகள் பலர் இதற்கு உடன்படவில்லை. அப்படி என்று சொன்னால் கிழக்கு மாகாணத்திலிருந்து நாங்கள் கணிசமான வாக்குகளை பெற முடியுமா? ஈழத்தமிழர்களுடைய சுயநிர்ணயமும் சமஷ்டியும் என்பது வடமாகாணத்துக்கு அல்லது யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு என்று மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. இது முக்கியமாக கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா பிரதேசங்களும் உள்ளடக்கிய ஒன்றாக தான் இருக்கணும். ஆக இந்த நிலையில் கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அளவு வாக்குகளை நாங்கள் பெற முடியாவிட்டால் அது எங்களுக்கு தோல்வியாக அமையாது. அவ்வாறு நாங்கள் கணிசமாக அந்த தமிழ் பொது வேட்பாளர் நான் சொன்ன காரணங்களுக்காக மக்கள் பிரிந்து பற்றி நிற்கின்ற பொழுது இதை விட இன்னொரு பிரிவினரும் இருக்கின்றார்கள். அவர்கள் 7வது பிரிவினர். ராமர் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, பேசாமல் வீட்டில் இருப்ப மட்டும் இருக்கின்ற இன்னொரு பிரிவினர் இருக்கிறார். அப்போ இந்த 7 பிரிவினரையும் தாண்டி ஒரு தமிழ் பொது வேட்பாளர் கணிசமான வாக்குகளை பெறுவாராக இருந்தால் நிச்சயமாக நான் அவரை ஆதரிப்பேன்.
அவருக்கு நிச்சயமாக ஏனென்று சொன்னால் என்னுடைய ஜனாதிபதி தேர்தலில் நான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நான் இன்னும் தீர்மானிக்கவில்லை. ஏனென்றால் எனக்கு ஒரு கட்சி இல்லை, எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆதரவாளரும் இல்லை. இந்த அதாவது தமிழ் பொது வேட்பாளர் இந்த 7 பிரிவினரையும் தாண்டி வாக்களிக்கக்கூடிய நிலையில் இருப்பாரா என்றால் அந்த நிலைப்பாட்டை நான் ஆதரிக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிந்தவரை சில வேளை எனக்கு இருக்கிற அறிவு பிழையானதாக இருக்கலாம், என்னுடைய தீர்மானம் பிழையானதாக இருக்கலாம். ஆனால் இந்த அறிவை வைத்திருக்கின்றேன். அதை தாண்டி அவர் ஒரு கணிசமான வாக்களை பெறாத இடத்து நாங்கள் இதுவரை காலமும் பேசிக்கொண்டிருந்த சுயநல உரிமை, சமஷ்டி, சர்வதேச அங்கீகாரம் பெற்ற இந்த விடயங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும். ஏனென்றால் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பல இனவாத அரசியல்வாதிகள், இனவாத ஆய்வாளர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான முடிவுகள் வருகின்ற பொழுது அதை வைத்து அவர்கள் பல கட்டுரைகள் எழுதுவார்கள். அவர்கள் சொல்வார்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய மொத்த தமிழ் மக்களுடைய எண்ணிக்கை இத்தனை லட்சம், ஆனால் பொது வேட்பாளருக்கு கிடைத்தது இத்தனை லட்சம். இன்னொருவர் சொல்வார், வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய எண்ணிக்கை இத்தனை லட்சம். ஏனென்றால் இன்றைக்கு வடக்கு கிழக்கில் இருக்கிற பதிவு செய்யப்பட்ட தமிழ் மக்கள் கூட இத்தனை பேர் இன்றைக்கு வடக்கு கிழக்கில் இருக்கிறார்கள் என்பது அடுத்த கேள்வி. வாக்காளர்களை காட்டி அவர்கள் சொல்வார்கள், இவர்களில் இத்தனை சதவீதம் தான் பொது வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆக நாங்கள் இவ்வாறு பொது வேட்பாளரை கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் இதற்கு முதல் நாங்கள் வைத்தவைகளை மேலும் பலப்படுத்த போகிறோமா அல்லது பலவீனப்படுத்த போகிறோமா என்கிற ஒரு பெரிய கேள்வி வருகிறது. இந்த காரணத்துக்காகத்தான் நான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பதை உடன்படவில்லை. அதாவது ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் கருத்து கணிப்புக்கான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக பயன்படுத்த முடியாது. வேண்டுமென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தனியான ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்லலாம். இலங்கை அரசாங்கம் உடன்படாவிட்டால் நாங்கள் செல்ல முடியும். இன்றைய தகவல் தொழில்நுட்பம், இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் வந்துவிட்டது, ஆப்ஸ் வந்துவிட்டது, சுலபமாக செல்லலாம். இல்லை, தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமையை, சமஷ்டியை அங்கீகரிக்கிறார்களா? இல்லை, இல்லை. என்னை பொறுத்த மட்டும் மிக கணிசமான மக்கள் ஆதரிக்கிறோம் என்றுதான் வாக்களிப்பார். ஆனால் அதுக்கு கூட செல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. செல்ல விரும்பினால் அப்படியே அவங்களுக்கு செல்லலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்தது இந்த பொது வேட்பாளர் பற்றிய இன்னும் ஒரு சில விடயங்கள். இன்றைய நாங்கள் பொது வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்தினால் சர்வதேச சமூகம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால், கலந்துரையாட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தமிழ் கட்சியோடும் பேச போகிறார்களா அல்லது பொது வேட்பாளர்களுடன் பேச போகிறார்களா? இங்கே சிலர் சொல்கிறார்கள் பொது வேட்பாளர் என்பது ஒருவரை அடையாளம். ஆனால் இந்த கருத்தை தான் நான் முன்னிலைப்படுத்துகிறேன். ஆனால் எமது பிராந்திய நாடுகள் பொறுத்தவரை தேர்தல் என்று வருகின்ற பொழுது கருத்துக்களுடன் அவர்களுடைய ஆளுமையும் பார்க்கப்பட்டுத்தான் வாக்களிக்கப்படுவது வழக்கம். கருத்துக்களை வைத்துக்கொண்டு வாக்களிப்பது இல்லை. நான் குறிப்பிடுவதோடு சர்வதேச வாக்களிப்பு செல்வதாக இருந்தால் அங்கே கருத்து மாத்திரம்தான் இல்லை. ஆக ஒரு தனியொருவர் வரமாட்டேன். அப்போ இங்கே எழக்கூடிய அடுத்த பிரச்சனை இங்கே நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளர்கள் போகின்ற பொழுது தமிழ் கட்சிகளை புறத்தொதுக்கி தமிழ் பொது வேட்பாளர் தான் இனி என்ற நிலைக்கு போகணுமா? ஆனால் அந்த பொது வேட்பாளர் இந்த தேர்தல் முடிந்த பிறகு என்னை விட்டு விடுங்கள் என்று ஓடிவிட போகிறார். எல்லாம் ஓடிவிடவும் முடியுமா என்ற அடுத்த கேள்வி வருகிறது. அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி வருகிறது. 2024 நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு போவோம். 2024 ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் போவோம். 2029 மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருது. அந்த தேர்தலிலும் நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளர்கள் நிறுத்த போகிறோமா? அது மிக முக்கியமான கேள்வி. அப்படி என்று சொன்னால் 2029 பிறகு 2034 இப்படி ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு முறை வருகிற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த போகிறோமா? 2019 நிறுத்தி நாங்கள் 2024 நிறுத்த போனால் தமிழ் மக்கள் கேட்பார்கள், நீங்கள் 2019 நிறுத்தினீர்கள், 2024 நிறுத்தினீர்கள், இப்பொழுது 2029 மீண்டும் வந்திருக்கிறீர்கள். 2024 நிறுத்தினீர்கள், மீண்டும் 2029 மீண்டும் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பொது வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களித்தது கண்டது என்ன என்று கேட்பார். அதைத்தான் இன்று பல தமிழ் கட்சிகளை பார்த்து மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொல்கிறேன். முக்கியமாக இங்கே தேவைப்படுவது முக்கியமாக பொது வேட்பாளர். அது முதலில் விடப்படும். இன்றைக்கு தமிழ் கட்சிகள் பிரிந்து நிற்கின்றன. தமிழ் கட்சிகளுக்கிடையே பிளவுகள் இருக்கின்றன.
இந்த பொது வேட்பாளர்களை விட மேலும் கட்சிகளுக்குள்ளே பிளவுகளை கொண்டு வரும். ஆகவே ஒற்றுமைப்படுத்துகின்றன அல்லது நாங்கள் தமிழ் மக்கள் பிரிந்துபட்ட சமூகமாக நிற்கிறோம் என்பதை இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் காட்டி நிற்க போகிறார். அது ரெண்டாவது விடயம். ஆக சுயநிர்ணயம் சமஷ்டி என்று வருகிற பொழுது பலமாக சொன்ன விடயத்தை இனி பலவீனமாக்க போகிறோமா, நாங்கள் ஒற்றுமையில்லாமல் பிரிந்து நிற்கிறோம் என்பதை நாங்கள் காட்டப் போகிறோமா என்ற கேள்வியில் வருகிறது. இதற்கு அப்பா இன்னும் சில முக்கியமான விடயங்கள் என்று வருகின்ற பொழுது நான் இங்கே இந்த பொது வேட்பாளரை பற்றி சொல்கிற பொழுது நாங்கள் என்னுடைய கருத்தில் சொல்வார்கள், தேரை இழுத்து நடுவீதியில் விட்டு சென்றது போல என்ற நிலைக்கு போகிறோம். அதாவது ஒரு ரோட் மேப் இருக்கிறோம். நாங்கள் இப்படி போனோம். அதாவது இந்த முக்கியமான கேள்வி 2024 பொது வேட்பாளர் வைத்தால் 2029 5 வருடங்களுக்கு தொழில் வருகிற ஜனாதிபதி தேர்தலில் என்ன நிலைப்பாடு இருக்க போகும்? அது மிக முக்கியமான கேள்வி. இது போன்ற திட்டங்கள் இருக்கும். அப்போ இன்னும் மேலும் தமிழ் மக்களை நாங்கள் குழப்பத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. இறுதியான என்னுடைய விடயத்துக்கு வருவதாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? என்னை பொறுத்த மட்டில் இன்று இலங்கை அரசாங்கம் சுலபமாக தப்பித்துக் கொண்டு செல்கிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் இன்று அரசியலமைப்பில் இருக்கிற இந்த உண்மையில் நாங்கள் சொல்லுவோம் அதிகார பரவலாக்கம் வேறு அதிகார பகிர்வு வேறு. இப்பொழுது இருக்கிறது அதிகார பரவலாக்கம் அரசியலமைப்பு. நாங்கள் கேட்பது அதிகார பகிர்வு. அதிகார பரவலாக்கம் என்கிற இந்த விடயம் இன்றைய அரசியலமைப்பில் உருவாக்கப்பட்டதை நடைமுறைப்படுத்தாமல் இலங்கை அரசாங்கம் காலத்துக்கு காலம் சுலபமாக தப்பித்துக் கொண்டு செல்கிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் அதை கேளாமல் அதுக்கு அப்பால் நாங்கள் பின்னர் அடைய வேண்டியவரை பேசிக்கொண்டிருக்கின்றபடியாக முக்கியமாக நாங்கள் சொல்லுகிறோம், இந்த மாகாண சபையை சொல்லுகிறோம். அதை பற்றி எந்த அழுத்தமும் இல்லாமல் அரசாங்கம் தப்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் அதற்கு அப்பால் சென்று பேசுகின்றபடியாக என்னுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் என்னுடைய தனி நிலைப்பாடு, முதல்ல நாங்கள் இந்த அரசியலமைப்பில் இருக்கிற அதிகார பரவலாக்கத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தும். அது இறுதி தீர்வு அல்ல, அது ஒரு இடைக்கால தீர்வு. ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால் எங்களுடைய பிரதேசத்தில் முதல்ல அபிவிருத்தி வரும். அபிவிருத்தி இருந்தால் தான் மக்கள் இருப்பார். மக்கள் இருந்தால் தான் அந்த இடம் இருக்கும். சொல்வார்கள், எல்லைகளை நோக்கி மக்கள் செல்லாவிட்டால் மக்களை நோக்கி எல்லைகள் வரும். இந்த நிலையில் தான் நாங்கள் இன்னும் இருந்து கொள்கிறோம். ஆக முதலில் என்னுடைய நிலைப்பாடு, நாங்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு போகின்ற பொழுது நிச்சயமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், நான் கூட ஒன்றிய ஆட்சி அரசியலமைப்புக்கு அந்த சபையிலிருந்து உடன்படவில்லை. சமஷ்டி முறையில் நாங்கள் தீர்வு காணணும், அது நிச்சயம். ஆனால் இப்பொழுது ஏற்கனவே அரசியலமைப்பில் இருக்கிற அதிகார பரவலாக்கத்தை முதலில் முழுமையாக நடைமுறைப்படுத்தணும். இது தொடர்பில் நாங்கள் தமிழ் கட்சிகள் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று அடுத்த கேள்வி வருகிறேன். என்னுடைய கருத்தில் இலங்கை பாராளுமன்றத்தை இலங்கை அரசியலமைப்பை தாண்டி எந்த ஒரு தீர்வும் பெறப்போவதில்லை. எந்த ஒரு தீர்வு வருவதாக இருந்தாலும் அது இலங்கை பாராளுமன்றத்துக்கான இலங்கைக்கென்று இருக்கக்கூடிய அரசியலமைப்புக்கான தான் பெறவும். கனடாவில் இருக்கிற அரசியலமைப்பில் எங்களுடைய சமஸ்டியை கொண்டு விளக்க மாட்டார்கள். ஆக அவ்வாறாக இலங்கை அரசியலமைப்பு கொண்டு புதுசாக பெற வேணும், எங்களுடைய தீர்வு அதை உள்ளடக்க போகணும், அது சமஸ்டி முறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதுக்கான தயார்படுத்த வேண்டும். முக்கியமாக தென்னிலங்கை மக்கள் மத்தியில் சென்று எங்களுடைய நியாயங்களை முன்வைக்கணும். பெரும்பாலான தமிழ் கட்சிகள், சொல்லப்போன எல்லா தமிழ் கட்சிகளுமே வடக்கு கிழக்கு மையப்படுத்தி அரசியல் செய்வது. இன்றைக்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்பு பாராளுமன்ற தேர்தல் ஒரு இடங்களுக்குள்ள பெறலாம். அப்படி வருகின்ற போது மீண்டும் போட்டியிடுவது. ஏனென்றால் இன்றைய பாராளுமன்ற தேர்தல் முறையில் கட்சிகளுக்கு இடையிலே இருக்கிற போட்டியை விட கட்சிகளுக்கு உள்ளே இருக்கிற போட்டிகள் தான் அதிகம். ஏனென்றால் இந்த பாராளுமன்ற தேர்தல் முறை அப்படி இருக்குது. ஆக நாங்கள் தென்னிலங்கை மக்கள் மத்தியில் எங்களுடைய நியாயப்படுத்தல்களை நாங்கள் செய்ய தவறு. அவ்வாறு செய்யாத போது தென்னிலங்கை மக்களுக்கு என அவர்கள் பல சந்தேகங்கள் கொண்டு இருக்கிறார். பல விடயங்களை நான் அவர்களிடம் நியாயப்படுத்துகிற போது அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் சில என்னிடம் ஏன் இதை எங்களுடைய தலைவர்கள் தென்னிலங்கை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியாது. நாங்கள் வெறுமனே தேர்தல்களை மையப்படுத்தி வடக்கு கிழக்கில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அப்பால் ஏன்னு நான் திரும்ப சொல்கிறேன் என்று சொன்னால் தென்னிலங்கை மக்களை தாண்டி இலங்கை பாராளுமன்றத்தை தாண்டி ஒரு அரசியலமைப்பை தாண்டி ஒரு தீர்வு வர மாட்டாங்க. எந்த உலகத்திலும் எந்த நாட்டிலையும் அது நடப்பதில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு தீர்வு சமஷ்டி முறை என்றாலும் அது அரசியலமைப்புக்குள்ள உருவாக்கப்பட்டு தான் பெற வரும். கனடா நாட்டு அரசியலமைப்பில் அது உருவாக்கப்பட்டு நாங்கள் இங்கே சமஸ்டியை கொண்டு வருகிறோம். ஆக இவ்வாறான ஒரு முக்கியமான ஒரு
விடயத்தை நாங்கள் என்னுடைய கருத்தில் வந்து நாங்கள் செய்ய தவறுகிறோம் என்றதை சொல்லுவோம். அதேவேளை நாங்கள் அவர்கள் முன்னிலையில் நாங்கள் நியாயப்படுத்த வேண்டும். உங்களுடைய இடைக்கால தீர்வாக முழு அதிகார பரவலாக்கத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த பயணத்தை சமஸ்டியோடு செல்லுவோம். அவர் செய்ய தவறுவதால் என்ன நடக்குது என்று சொன்னால் அரசாங்கம் சுலபமாக இப்பொழுது இருக்கிற அதிகார பரவலாக்கத்தை கூட எந்த விதமும் நடைமுறைப்படுத்தாமல் அதை தப்பித்துக் கொண்டு செல்வது. அது அடுத்த பிரச்சனை. இறுதியாக நான் சொல்வதாக இருந்தால் இந்த ஜனாதிபதியுடைய அதாவது பதவிக்காலத்தை நீடிப்பதை பற்றிய ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு பற்றி இன்றைய ஒரு ஆங்கில பத்திரிகையிலே நீங்கள் பேட்டி வந்திருக்கிறது. உண்மையில் வந்து என்னை பொறுத்தமட்டில் நான் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன் 1982 ஜிஆர் ஜெயவர்தன வந்து பாராளுமன்றத்தின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு பாணியா விளக்கா என்ற சர்வஜன வாக்கெடுப்பை நடத்திய போது வடக்கு கிழக்கு மக்கள் அதை எதிர்த்து வாக்களித்திருந்தார். ஏனென்று சொன்னால் வடக்கு கிழக்கு மக்கள் மாத்திரம்தான் அதை முழுமையாக எதிர்த்திருந்தார். அப்போ நான் சொன்னேன், இன்றைய ஜனாதிபதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாது. முன்னைய ஜனாதிபதி விட்டுட்டு ஓடின காரணத்தால் அவருடைய எஞ்சிய காலத்துக்கு பாராளுமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவருக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. இவ்வாறான ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு சென்று தனது பதவிக்காலத்தை நீடிப்பார். அதை எந்த வகையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, உடன்படவும் முடியாது. ஆனால் என்னுடைய கருத்தில் நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல மாட்டார். ஏனென்று சொன்னால் சர்வஜன வாக்கெடுப்பு செல்கின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்ன இந்த சொல்லப்போனால் ஜனாதிபதி சர்வஜன வாக்கெடுப்புக்கு போகிறதும் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர்களை நிறுத்துவதும் கிட்டத்தட்ட ஒரே விளைவைத்தான் தரும். ஏனென்று சொன்னால் இந்த ஜனாதிபதி சர்வஜன வாக்கெடுப்புக்கு போனால் அவரை எதிர்த்து நிற்கின்றவர்கள் எல்லாரும் ஒரு பக்கமாக நிற்பாங்க. ஆகவே நிச்சயமாக தோற்கடிப்பார்கள். அதை விட அதற்கு சாதகமானது நேரடியாக ஜனாதிபதி தேர்தலுக்கு போகும். ஆக ஜனாதிபதி தேர்தல் திட்டமிட்டபடி பெறும். அந்த தேர்தலில் நாங்கள் என்ன வகை பங்கை எடுக்கப் போகிறோம் என்றதுதான் இங்கே மிக முக்கியமான விடயம். இது தொடர்பில் நான் என்னுடைய சொந்த கருத்துக்களை இங்கே சொல்லியிருக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். இதில் நீங்கள் உடன்படலாம் அல்லது உடன்படாமல் விடலாம், அது உங்களுடைய சொல்.